அனைவருக்கும் வணக்கம். நம்மளுடைய மாடர்ன் சர்வே இன் தமிழ் யூடியூப் சேனலில் டிஎன்பிஎஸ்சி மூலமாக வெளியாகக்கூடிய ஒவ்வொரு வேலைவாய்ப்பு அறிவிக்கைகளையும் அந்த வேலைவாய்ப்புகள் சம்பந்தமாக நீதிமன்றங்கள் உள்ள வழக்குகள் பற்றியும் நம்ம ஒவ்வொரு ப்ராப்பராக நம்ம வீடியோவாக அப்லோட் பண்ணிட்டே இருக்கோம். ஸோ நம்ம இன்றைக்கி அனைவராலும் ரொம்ப ஆர்வமாக இருக்கக்கூடிய ரோடு இன்ஸ்பெக்டருடைய கேஸ் இன்றைக்கி ஹியரிங்க்கு வரும்னு சொல்லியிருந்தோம். அதே மாதிரி ஜேடிஓ உடைய கேஸும் இன்றைக்கி ஹியரிங்க்கு வருது. ஜேடிஓ கேஸ் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஏற்கனவே வீடியோ போட்டிருக்கோம். ஜேடிஓ கேஸ் டிஎன்பிஎஸ்சி உடைய எந்த விதமான செயல்பாடுகளையும் அது பாதிக்காது. ஏன் அப்படின்னா ஏற்கனவே வெளியான தீர்ப்பு டிஎன்பிஎஸ்சிக்கு ஃபேவராக இருக்குது. அந்த தீர்ப்பை அடிப்படையாக வச்சு டிஎன்பிஎஸ்சி ஜேடிஓ உடைய ரிசல்ட்டு விட்டாங்க. அதே மாதிரி அதனுடைய ஒவ்வொரு ஸ்டெப்பாக மூவ் பண்ணி இன்றைக்கி ஜேடிஓ ஹைவேஸுக்கு யாரெல்லாம் தேர்வு செய்யப்பட்டிருக்காங்கன்னு லிஸ்ட்டே வெளியிட்டாங்க. ஆனால் ஜேடிஓ மேலே அப்போ தொடுத்த வழக்கானது இப்போ ஹியரிங் ஒவ்வொரு ஹியரிங்காக போய் இன்றைக்கும் ஒரு ஹியரிங் வந்திருக்கு. ஸோ இந்த ஹியரிங் எதுக்காக இந்த வழக்கு போடப்பட்டுச்சு அப்படின்னு உங்களுக்கு ஞாபகம் இருக்கும். மஸ்ட்டு பாசஸ் டிப்ளமோன்னு இருக்கிறனால டிப்ளமோ முடித்தவங்களுக்கு மட்டும்தான் இந்த ஜேடிஓ போஸ்டிங் வழங்கணும் அப்படின்னு டிப்ளமோ முடித்தவர்கள் இந்த வழக்கை போட்டிருக்காங்க. ஆனால் அதுக்கு நீதிமன்றம் என்ன தீர்ப்பு சொல்லியிருக்கு அப்படின்னா, இல்லை, டிப்ளமோவுடைய வேலைவாய்ப்புக்கு பிஇ முடித்தவங்களும் விண்ணப்பிக்கலாம், உயர்கல்வி தகுதியாக பிஇ எடுத்துக்கொண்டு விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு சொல்லி தீர்ப்பு வந்துடுச்சு. அந்த தீர்ப்பு ஃபாலோ பண்ணி இவங்க போய்கிட்டுருக்காங்க. அந்த தீர்ப்பை மேல்முறையீடு பண்ணி இவங்க வழக்கு போட்டிருக்காங்க. எப்படி ரோடு இன்ஸ்பெக்டரில் ஐடிஐ மாணவர்களுக்கு சாதகமாக தீர்ப்பு வந்தோடனே டிஎன்பிஎஸ்சி அப்பீல் போனாங்களோ, அதே மாதிரி இதில் டிப்ளமோவுக்கு டிஎன்பிஎஸ்சிக்கு ஃபேராக வந்தனால டிப்ளமோ படித்தவங்க அவங்க மேல்முறையீடு போயிருக்காங்க. ஸோ ஒவ்வொரு தரப்பினரும் அவங்கவுங்களுக்கு இதை ஒரு பக்கம் ஒரு கேஸில் டிஎன்பிஎஸ்சி மேல்முறையீடு போயிருக்கு. இன்னொரு கேஸில் மஸ்ட்டு பாசஸ்ங்கும் போது டிப்ளமோ முடித்தவங்க மட்டும்தான் போஸ்டிங் கொடுக்கணும்னு சொல்லி அவங்க போயிருக்காங்க. ஸோ ஒவ்வொரு தரப்புலையும் அவங்க தரப்பு நியாயங்களை முன்வைக்கும்போது நீதிமன்றமும் நீதிபதிகளும் அந்த வழக்கை முழுமையாக விசாரணை பண்ணி அதனுடைய இதை அவங்க சொல்லுவாங்க. இன்னொன்று என்ன அப்படின்னா, இந்த வழக்கு விவரங்கள்லாம் எனக்கு ஷேர் பண்ணி அது நிறைய பேர் சொல்லியிருந்தாங்க, சார் நம்ம ஜேடிஓ ப்ராசஸை நிப்பாட்ட போகிறாங்களா, ஸ்டே பண்ண போகிறாங்களா அப்படின்னு எங்கள் குரூப்பில் பேசிக்கிறாங்க அப்படின்னு. அது என்ன குரூப் நமக்கு தெரியாது. எந்த குரூப்பாக இருந்தாலும் ஜேடிஓ ப்ராசஸ்லாம் ஸ்டே பண்ண முடியாது, ஸ்டே வாங்கவும் முடியாது. அதனால் யாரும் ஒன்றும் பயப்படவோ ஃபீல் பண்ணவோ தேவையில்லை. அந்த ப்ராசஸ் முடிஞ்சிருச்சு, போய்கிட்டே தான் இருக்குது. அடுத்து ஜேடிஓ நெக்ஸ்ட்டு ஸ்டெப்பை அவங்க ஆரம்பிக்க போகிறாங்க. ஓவரால் ஜேடிஓ பிடபிள்யூடி, ஜேடிஓ ஓவர்சீர், ஜேடிஓ வாட்டர் போர்டு அந்த கவுன்சிலிங்க்கான இதை லிஸ்ட்டை வெளியிட்டு அவங்க அடுத்த ப்ராசஸ் பண்ணத்தான் போகிறாங்க. ஸ்டேலாம் தரமாட்டாங்க. அது எந்த ரூமரையும் நம்பாதீங்க. அதாவது கவர்மெண்ட்டோ நீதிமன்றமோ டிஎன்பிஎஸ்சியோ முழுமையாக அவங்க அஃபீஷியலாக அனௌன்ஸ் பண்ணால் மட்டும் நம்ம நம்பலாம். மற்ற ரூமர்ஸ்லாம் நான் நம்பணும்னு அவசியம் இல்லை. டிப்ளமோ படித்தவங்க அவங்களுடைய நியாயங்களை கேட்டு கோர்ட்டுக்கு போகிறாங்க. அது எஸ் நோ சொல்ல வேண்டியது நீதிமன்றம் தான். விதிகளில் என்ன இருக்குன்னு சொல்ல வேண்டியது கவர்மெண்ட்டும் நீதிமன்றம் தான். குரூப்பில் சொல்கிறதுக்கெல்லாம் நம்ம ஃபீல் பண்ண யாரும் வேணாம். இன்னொன்று என்னென்னா, இப்போ டிப்ளமோ என்ன இருக்கிறாங்க, மஸ்டர் பாசஸ்ன்னு இருக்குது. ஸோ டிப்ளமோ முடிச்சிருக்கணும் அப்படின்னு அவங்க தரப்பை கொண்டு வராங்க. ஆனால் அதாவது நீதிமன்றம் சொல்கிறது அப்படின்னா, டிப்ளமோ வேலைவாய்ப்புக்கு பிஇ உயர்கல்வி தகுதியாக கருதலாம் அப்படிங்கும்போது அவங்களும் அப்ளை பண்ணலான்னு சொல்லி தீர்ப்பு கொடுத்துட்டாங்க. ஸோ அதை அடிப்படையாக வச்சு தான் டிஎன்பிஎஸ்சி போய்கிட்டு இருக்காங்க. அப்படி இருக்கும்போது அவங்க இது பண்ண முடியாது. ஸோ அதனால் யாரும் தேவையில்லாமல் கன்ஃபியூஸ் ஆகவோ ஃபீல் பண்ணவோ தேவையில்லை. இப்போதைக்கு ஜேடிஓ ப்ராக்ரஸை ஸ்டாப் பண்ணவோ இல்லை ஸ்டே வாங்கவோ இல்லை வேறு எதுவும் பண்ணவோ முடியாது இப்போதைக்கு. அதனால் நீங்கள் யாரும் ஒன்றும் ஃபீல் பண்ண தேவையில்லை. அவங்க ப்ராக்ரஸை பண்ணிட்டே இருக்காங்க.
வழக்கு இன்னைக்கு நீதிமன்றம் வருது. அடுத்த கட்டம் என்ன நடந்துச்சு இன்னைக்கு அப்படின்னு இன்னைக்கு ஈவினிங் 5 மணிக்கு 6 மணிக்கு மேலே நமக்கு தெரிஞ்சு போகும். தெரிஞ்சோடனே நம்ம வந்து எப்படி ரோட் இன்ஸ்பெக்டருக்கு நம்ம என்ன நடந்துச்சுன்னு சொல்ல போகிறோமோ அதே மாதிரி ஜேடிஓவுக்கும் நம்ம என்ன நடந்துச்சு ப்ராப்பராக அப்படின்னு வீடியோ போடலாம். அதனால் ஜேடிஓ எக்ஸாம் எழுதி வெயிட் பண்ணுறவங்க, அந்த குரூப்பில் சொன்னாங்கன்னு யாரும் ஃபீல் பண்ணுறவங்க அப்படிலாம் இல்லை. ஸோ அதில் வந்து இதுதான் உண்மையான உண்மை. நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு. என்ன நடந்தாலும் நம்ம ப்ராப்பராக வந்து நம்ம கண்டிப்பாக இன்ஃபார்ம் பண்ணிடுவோம். அது எந்த விதமான மாற்றமும் இல்லை. தேங்க்யூ.